எஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம். இன்டலெக்சுவல்ஸ், பேசிக் பாலிட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க. என்ன நாலேஜ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். டிஎம்கே வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இல்லை இப்போ டிவிக்கு என்ன நடத்தாமல் இருக்க போகுது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரில. நான் தற்கொலையாகவே இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும்னு. இன்னவர் முதல்வராக பதவி ஏற்கல, அதுக்குள்ளே நேற்று நியூஸ் பரபரம் வந்துட்டுருக்கு. ஒருத்தன் போக்சோ சட்டத்தில் ஒருத்தன் உள்ளே போயிட்டான்றான், ஒருத்தன் 700 கிலோ கஞ்சா தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சோன்றான், அதுவான்றான் இதுவான்றான். சரிடா, இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் நடக்காமல் இருந்துச்சா? தெரியாமல் கேட்குறேன். இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் நடக்காமல் இருந்துச்சா? எஸ், நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க டிஎம்கே இருக்கும்போது அந்த சலுகை இருந்துச்சு, இந்த சலுகை இருந்துச்சு. நீ இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எப்பயுமே ஒரு சலுகை ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த சலுகை, அந்த பில் பாஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அது இருந்தாங்க தமிழ்நாட்டில். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி இது மாதிரி எக்கச்சக்க சலுகை இவர் அண்ணன் கொடுத்தாலும் கொடுக்க தான் போகிறார், கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. நிறையா பேர் சொல்கிறாங்க நான் அந்த சலுகை நான் நிறைய பெனிஃபிட் பட்டேன், இது மாதிரி இப்போ இப்படி இருக்குமா போகுமா வருமானா இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் நீங்கள் நல்லா யோசிங்கன்னா சலுகை கொடுத்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க, எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளவோ நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸில். யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. நான் யாருமே இதை ப்ளேம் பண்ணுறதுக்கு விரும்பலை. பட் ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நான் எனக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். நான் எனக்கு பிடிச்சவங்க ஓட் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட் பண்ணி, அட் எண்ட் ஆஃப் த டே அவர் ஜெயிச்சிட்டார். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துதாகணும். நீங்கள் என்ன தலையில் சுற்று போட்டாலும் இன்னும் மாற போகிறதில்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்துதாகணும். அந்த ரெஸ்பெக்டாச்சும் கொடுங்கடா. அதை விட்டுட்டு பெரிய நீங்கள் தான் இன்டெலெக்சுவல்ஸ், நீங்கள் தான் இது வரைக்கும் அரசியலை களங்கண்டா மாதிரி பேசிட்டு, இவனெல்லாம் இப்போ புதுசாக வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? திங்க். ஓகே, பார்ப்போம்.